வணக்கம். நான் டாக்டர் பவானி ஸ்ரீ ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஃப்ரம் சென்னை. இன்னைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற ஹாட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். அந்த இம்பேக்ட்டை பற்றி தான் நான் இப்போ உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். டே டு டே பேசிஸில் பார்த்தோன்னா நிறைய கல்யாணங்கள் நடக்குது. நல்லபடியாக நடந்து முடிஞ்சாலும் கூட வித்தின் அ டேஸ் ஒரு வீக் ஒரு மந்தில் என்ன ஆகுதுன்னா, நிறைய குழந்தைகள் வந்து எனக்கு இந்த பையனோட வாழ பிடிக்கல, எனக்கு இந்த பொண்ணோட இருக்க பிடிக்கல, அதனால் நாங்கள் டிவோர்ஸ் போகிறோம், எங்களுக்கு வந்து இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கல்யாணங்கள் வந்து ஃபெயிலியரில் முடியுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ஃபேமிலி சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு இம்பேக்ட் எல்லாம் க்ரியேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக க்ரியேட் ஆகுது. ஒரு விமனாக வந்து ஒரு டிவர்ஸ்டு விமனாக இந்த சொசைட்டியில் சர்வை பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தைங்களோடு இருக்காங்கன்னா அவங்க டிவர்ஸ் போகிறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கான கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவங்க நெக்ஸ்ட் லெவல் நம்ம பேரண்ட்ஸ் சேர்ந்து இல்லை அப்படின்னும் போது அவங்களோட எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஃப்யூச்சர் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் ஒரு ஈவெண்ட்டாக தான் அவங்களுக்கு அமைகிற மாதிரி ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியன் சென்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்ரி 1000 பீப்புளில் 0.01% ஆஃப் த டிவர்ஸ் நடந்துகிட்ருக்கு. இன் தமிழ்நாடு 7.1% ஆஃப் த டிவர்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதோட இம்பேக்டை வந்து நம்ம எப்படி குறைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு புரிதலுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும். ஏஎல்பி அஸ்ட்ராலஜிஸ் அட்சய லக்ன பத்ததி. இது வந்து இன்வென்ட் பண்ணது பார்த்தோன்னா டாக்டர் பொதுவுடை மூர்த்தி சார். இவர் வந்து இதில் சொன்ன விஷயம் என்னென்னா, லக்னம் வளரும். அதாவது பிறக்கும் போது நம்ம ஒரு ராசி லக்னத்தோடு பிறக்கிறோம். வளர வளர நம்மளோட லக்னமும் வளரும். அப்போது நம்ம பொருத்தம் பார்க்கும்போது நம்ம வந்து பிறப்பு ராசி பிறப்பு நட்சத்திரத்துக்கு நம்ம பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் இருக்கேன், எந்த லக்னம் எனக்கு இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு அந்த ராசி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணும்போது அது கரெக்டாக வருமானா கண்டிப்பாக கரெக்டாக வரும். இப்போது ஒரு மேரேஜ் இனிஷியேட் ஆகுதுன்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மட்டும்தான். ஸோ அவர் தான் வந்து 10 பொருத்தங்கள் எல்லாமே பார்த்து கொடுத்து அந்த கல்யாணத்தை வந்து இது பண்ணுங்க, இவங்களோட சேர்ந்து பண்ணால் அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பையன் ரொம்ப சூட் ஆவான், இவன் வந்து கரெக்டான பர்சனாக இருப்பான், இவங்க 2 பேரும் ஆஃப்டர் மேரேஜ் நல்லா இருப்பாங்க, குழந்தை பாக்கியமெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஸ்ட்ராலஜருக்கு தான். அப்போது எத்தனையோ கல்யாணங்கள் 10 பொருத்தம் பார்த்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சும் டிவோர்ஸில் வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ எங்கேயோ ஒரு எரர் நம்ம நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிக்க தயாராக இருக்கணும். அதுக்கு தான் வந்து அட்சய லக்ன பத்ததி அப்படின்ற ஒரு அஸ்ட்ராலஜியை நம்ம படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போது நான் சேலம்லேருந்து சென்னை வந்துட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வீட்டிலேருந்து கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்குறாங்க. நான் பெருங்களத்தூரில் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுறேன். அப்போது நம்ம வந்து பெருங்களத்தூருன்றதை தான் சொல்லணுமே தவிர நான் சேலத்துலேருந்து வந்துட்டுருக்கேன்னு சொன்னால் அது கரெக்டான ஆன்சர். ஆனால் கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் கிடையாது. உங்களுக்கு இந்த மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நான் இப்போ எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ டிகிரியில், என்ன நட்சத்திரத்தில், அதாவது என்ன அட்சய ராசி அட்சய லக்னம் என்ன போயிட்டுருக்கோ அதுக்கு நம்ம பொருத்தம் பார்க்கும்போது இது கரெக்டாக வருமானா கண்டிப்பாக கரெக்டாக வரும். அப்போது நம்ம ஒரு பையனுக்கோ சரி ஒரு பொண்ணுக்கோ சரி இப்போ வந்து அட்சய ராசி என்ன அட்சய லக்னம் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி ஒரு மேரேஜ்குள்ளே நம்ம கொண்டு போகும்போது கண்டிப்பாக அவங்களோட லைஃப் வந்து நல்லா லீட் பண்ண முடியும். இப்போ நமக்கு தேவைப்படுற விஷயங்களை ஒன்று நம்ம பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸே நம்ம ஒரு எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சைஸ் என்ன, எம் சைஸா இல்லை எக்ஸ்எல்லா டபுள் எக்ஸ்எல்லா வாட் எவர் நமக்கு என்ன சைஸ் சூட் ஆகுமோ அந்த சைஸை தான் நம்ம பிக் பண்ணுறோம். லைக் ஒரு செப்பலே வாங்க போகிறோன்னா எனக்கு வந்து சூட் ஆகிற சைஸ் வந்து 5 அப்படின்னும் போது நம்ம 5ஓட சைஸை தான் சூஸ் பண்ணணுமே தவிர 7 நமக்கு சூட் ஆகுமானா கண்டிப்பாக சூட் ஆகாது. ஸோ அதே போல் தான் நம்மளோட அட்சய ராசி என்ன அட்சய லக்னம் என்ன அதுக்கு நம்ம பொருத்தம் பார்க்கும்போது நமக்கு கரெக்டான ஒரு மேட்சிங் வருமானா கண்டிப்பாக மேட்சிங் வரும். ஸோ ஒவ்வொருவரும் இந்த அட்சய ராசி அட்சய லக்னம் பார்த்து பொருத்தம் செக் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணுன்றது
எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இதுக்காக நான் வந்து அட்சயலக்ன பദ്ധதி படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்பீங்க. ஸோ ஒரு கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ ஒரு 15 டேஸ் ஒரு டிரைவிங்க்கு நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போய் நம்ம கற்றுக்குறோம். அப்போ ஒரு 15 டேஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கும்போது நம்ம லைஃப்னு வரும்போது நம்ம ஒரு லாங் ஜேர்னி ஒரு அன்னோன் பர்சனோட போய் மர்ஜ் ஆகிட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம லீட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி வேறு யாராலையும் அனலைஸ் பண்ணவே முடியாது. அஸ்ட்ராலஜர் தே ஆர் கோயிங் டு ப்ரெடிக்ட். அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க தான் போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. என்னோட ஜாதகத்தை நான் ஆய்வு செய்ய தயாராக இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி அப்டக்கல்ஸ்லேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே ஏஎல்பி அஸ்ட்ராலஜி படிங்க. இட்ஸ் அ லைஃப் டூல். திருமண பொருத்தத்துக்கு வந்து அட்சய ராசி அட்சய லக்னம் வச்சு பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதோட எஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களோட லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். நன்றி.